கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவங்களுடைய குருபூஜை விழா என்று இன்றைய தினம் பார்த்தோம்னா பல்வேறு அரசியல் கட்சிகள், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட சமுதாய அமைப்பு உள்ளிட்ட பல நபர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இதுல மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவராக இருக்கக்கூடிய சிறுதர் வண்டரை அவர்களும் கலந்துகிட்ட போயிருந்தாங்க. அதுல தேவர் நினைவிடத்துல இருக்கக்கூடிய அந்த பூசாரி வந்து ஏதோ தாக்கப்பட்டாரு, ஒரு அடிச்சிட்டாங்க. இந்த சம்பவம் எதனாலன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் எழுந்து கொண்டிருக்கின்றது. நீங்க இந்த சம்பவத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இது தேவையில்லாதது, விரும்பத்தகாதது, அந்த இடத்தில் நடக்கக்கூடாதது. ஓகே சார். அது என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயில் ரொம்ப தெளிவா இன்னும் வெளியே வரல. ஆனா என்னன்னா, தேவனுடைய உறவினர்கள், முக்கியமா அவருடைய தாய்மாமன், அத்தை பசங்க அவங்க தான் இத எடுத்து நடத்துறதுல கேள்வி. அந்த பூஜையை எடுத்து செய்தது அவங்க உறவினர்கள் தான். அப்ப அங்க அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1960கள்னு சொல்றாங்க. 60ல இருந்து சொல்றாங்க. 63 63ல இருந்து பார்த்தோம்னா, இப்ப கிட்டத்தட்ட நெருக்கி நடந்திருக்கு. இந்த மாதிரி சிக்கல் வந்ததில்லன்றாங்க. ஒரு 60 ஆண்டு காலமா. எத்தனையோ முதல்வர்கள் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, கலந்துக்கிட்டாங்க. இது மாதிரி ஒரு சல்லித்தனமான விஷயம் அங்க நடந்தது கிடையாது. இந்த ஸ்ரீதர் வாண்டியார் மாதிரி ஆட்கள் அங்க போனா முதல்ல அதுக்குரிய கண்ணியத்தோடு நடந்துக்கணும். அது யாரா வேணா இருக்கட்டும், அதை எடுத்து செய்யறாங்க அப்படின்னா அவங்க கூறக்கூடிய நடைமுறைகளுக்கு நீங்க கட்டுப்படணும். இல்ல நீங்க கட்டுப்பட முடியாத ஒரு நடைமுறையை சொன்னா அவர்கள் சொல்லி இருந்தால் கூட நீங்க அதை பற்றி அவர்களை விட மூத்தவர்களிடமோ, விழா கமிட்டியாளர்களிடமோ, பொறுப்பாளர்களிடமோ, ஊடகங்களிடமோ கூட சொல்லலாம். அதை விட்டுட்டு இப்படி கை நீட்டுறது அப்படின்றது வந்துட்டு சல்லித்தனம், ரவுடித்தனம். அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே. இல்ல அதான் அரசியல் தலைவருக்கு என்ன லட்சணம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீ மூவேந்தர் முன்னேற்ற கழகம் வச்சிருக்க, 3 சமூகத்தையும் முக்குளத்தோர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கிற, முக்குளத்தையும் நீ எப்படி வந்துட்டு இப்படி முன்னேற்ற போற? அதே சமூகத்தை சேர்ந்த, அதுவும் தேவனுடைய உறவினர்கள், அவங்கதான் அதை பராமரிக்கிறாங்க, பாத்துக்கிறாங்கன்னு உனக்கு தெரியும். அவங்கள என்ன நீ கை நீட்டுறது? அது மட்டும் இல்ல, அவர்களை வெளியேற்றினால்தான் போவேன் தர்ணா வேற. அப்ப நீ யார் முதல்ல கேட்பாங்க. நீ யாரு? முத்துராமலிங்க என்னன்னா இது கிளை சண்டைகளை நோக்கி போயிடும், உட்கேள்விகளை நோக்கி போயிடும். உனக்கு முத்துராமலிங்கத்தவருக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்கு இங்க வர்ற? இப்படியான சிறுபிள்ளைத்தனமான கேள்விகளை நோக்கி அது போகாது. அப்ப ஒரு அரசியல் தலைவருக்கு மரியாதை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க சில விதிமுறைகள் இருந்ததுன்னா அதை மதித்து நீங்க நடக்கணும். உங்கள கூட வர்றவன் ஏதாவது சலம்பல் பண்ணா நீங்க தான் அதை ஒழுங்குபடுத்தணும். ஆனா இவர் போய் அங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை அடிக்கிறது என்பதும், அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்களை அடிக்கிறது என்பது மிக அநாகரிகமான ஒரு தேவையில்லாத போக்கு. அப்ப சமூகங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒற்றுமை அது உள்ளது ஏதோ ஒரு வகையிலான ஒரு உறவுக்காரர்கள்ன்ற ஒரு உணர்வு தான் ஒண்ணும் இல்லாம போகும். அதை சிதைக்கிற வேலை தான் நடக்கும். இத்தனை வருஷம் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீதர் வாண்டியாருடைய நடத்தை கண்டனத்துக்குரியது. இல்ல இத்தனை வருஷம் வந்து வர்றவிட வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. குறிப்பா கோரிப்பாளையம் தேவர் சிலையா இருக்கட்டும், பசும்பொன்னா இருக்கட்டும், சிறுதர் வாண்டியார் வந்து அந்த மக்கள் மத்தியில போற்றப்படக்கூடிய தலைவரா இருக்காங்க. எப்போதும் இந்த மாதிரியான ஒரு சண்டையிடாம, தற்போது சண்டையிடாம ஒரு காரணம் இல்லாம இருக்குமா? அவங்க ஏதாவது தடுத்து நிறுத்திருப்பாங்க, அதனால கூட அடிச்சிருப்பாங்கல்ல. இல்லங்க, மக்கள் மத்தியில போற்றக்கூடிய தலைவர்கள் எல்லாம் முக்குளத்தோர்ல இல்லங்க. நான் சொல்றேன் யாருமே இல்லங்க. பூரா வந்துட்டு இப்ப அரசியல் கட்சிகளுக்கு காட்டி கொடுத்து பிறகு தினமான்னு தெரிகிற இந்துத்துவ சாதிய சங்கி குரூப் தான் தெரியுது பூரா. சரிங்களா? அதனால முக்குளத்தோருக்கு தேவர் மாதிரியான ஒரு சோசலிஸ்ட், அவர் ஒரு சோசலிஸ்ட். சரிங்களா? ஃபார்வர்ட் பிளாக் ஒரு சோசலிஸ்ட் பார்ட்டி. அவருடைய பேச்சிலே, முத்துராமலிங்க தேவருடைய பேச்சிலேயே பல இடங்கள்ல சாதிய நல்லிணக்கத்தை வலியுறுத்திருக்காரு.
ம். சரியா? உலக அமைதிக்கு ஆக சண்டை போடணும்னு இருக்காரு. இது உலக போர்களை வீழ்த்தி ம். உலக ம். மக்களை காப்பாற்றணும்னு அந்த காலகட்டங்கள்ல பேசி வந்த தலைவர்கள் அவங்க எல்லாம். ஓகே. சுதந்திரத்துக்காக போராடினவங்க. ம். சரியா? பிரிட்டிஷ்காரன் போட்ட தடைகள், வாய்ப்பூட்டு தடை, இன்னும் பேசக்கூடாதுலாம் அவருக்கு தடை போட்டான். அவரு யாருக்காக பேசினாரு? இந்த மாதிரி சல்லி பயல்களுக்காக பேசினாரா? அப்படி கிடையாது. ம். ம். அவர் இந்த நாட்டை மீட்கணும்னு பேசினாரு. இந்த நாட்டுல யாரெல்லாம் இருக்கிறா? ம். எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அனைவருக்காகவும் ம். பேசிய தலைவர்கள். அப்ப இந்த சாதி அடையாளத்தை மட்டும் தூக்கிட்டு இந்த மாதிரி சில்லறைகள் அவரை ஒண்ணும் இல்லாம ஆக்குற வேலையை இது செய்யறாங்க. இது இதுவரைக்கும் பாவம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒண்ணுமே இல்லாம அந்த மக்கள் தான் உழைப்பாளிகளா இருக்காங்க. அவங்கதான் ஏழைகளா இருக்கிறாங்க. அவங்கதான் பல்வேறு உதவிகளை தமிழ் சமூகத்திடமும் அரசிடமும் நாடி நிற்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அவங்கள மேல வன்மத்தையும் கோபத்தையும் இவனுங்க ஏவி விடுற கும்பல் தான் இந்த கும்பல். முத்துராமலிங்க தேவர் அப்படி செய்யல. உலகத்தினுடைய சூரியன் மறையாத சாம்ராஜ்யமா இருக்கணும்னு கனவு கண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக சண்டை போட்டாரு. அவ்வளவு பெரிய எதிரிக்கு எதிராக சண்டை போட்டாரு. இந்தியாவுல முதலாளித்துவ பண்ணையாளர்களுடைய ஆட்சியை வீழ்த்தணும்னு சொல்லி பார்வர்ட் பிளாக் சோசியலிசத்துல இருந்து பேசினவரு. காங்கிரஸ் கட்சி அது ஒரு பண்ணையார் கட்சின்னு சொல்லி பேசி அம்பலப்படுத்தினவரு. அப்ப அப்படிப்பட்ட ஆளுகிட்ட வந்து அவருடைய நினைவுல வந்துட்டு ஒரு அங்க இருக்கக்கூடிய ஊழியர், அவரு இத்தனைக்கு முத்துராமலிங்கத்தோடைய உறவினர், அவரை கை நின்றான்னா இவன் எப்படி சமூகங்களுக்கு இடையில இப்படி ஆட்கள் எப்படி ஒற்றுமையை கொண்டு வருவான்? சரியா? இவர்கள்ட்ட என்ன ஒற்றுமை மாங்கா இருக்கு இவர்கள்ட்ட? இவ எதுக்குதான் இவங்க ஆனவங்க? இவங்களுக்கு எதுக்கு அரசியல்? தடுத்தாங்க, அதனாலதான் அந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. தடுத்தா நீ அடிப்பியா? அவன் திரும்ப அடிச்சிருந்தா உடைய விட இளையாளு. ஜூட்டான்னு 4 இருக்கு சத்துன்னு இருக்கிருவான். இறுக்கி இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அசிங்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிருவியா? என்ன திமிரு உனக்கு? என்ன திமிருன்ற? நீ போனேன்னா உன்னை சொல்றாங்கன்னா கேளு, கேட்டுட்டு வெளியே போ. போனையா, மாலை போட்டியா, மரியாதை செலுத்தினியா, அவங்க அங்க இருக்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்களா, சொல்றத கேட்டுக்கிட்டு வெளியே போ. சொல்றதுல உனக்கு ஏற்பு இல்லையா? சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட புகார் விடு. ஜனநாயகம் நடத்த என்ன திமிரு பண்றது? என்னமோ பெரிய சூப்பர் ஸ்டாரா நீங்க? பூரா விஜயா வருவாங்க போல இருக்கு. ஏதோ சினிமா பார்த்துட்டே தெரியுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கட்சி தலைவர் பூரா. ஆகாதவன் போகாதவன் பூரா அமைக்க வேண்டியது. ஆட்களை ஊடகங்கள் கண்டிக்கணும், அனைத்து கட்சிகளும் கண்டிக்கணும். சம்பந்தப்பட்டவங்க ஸ்ரீதர் மேல காவல்துறையில புகார் கொடுக்கணும், கைது அப்படின்றத நம்ம கோரிக்கையா வச்சுக்கிறோம். தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் சார்பா கோரிக்கையா வைக்கும். இந்த சம்பவம் அதிமுக கூட ஒன்றிணைதா இந்த மாதிரி ஒரு கருத்தை கூட நம்ம பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்கள் கூட இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய நினைவு தினத்துக்கு வந்திருக்காங்க. ஒரே நேரத்துல பார்த்தோம்னா டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் கூட பேட்டி அளிச்சிருக்காங்க. அதிமுக ஒன்றுபடும் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பு திமுக வந்து வீழும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன பொறுத்தளவுங்க மானங்கட்டவர்களுக்கு எதுக்கு வான வேடிக்கைன்னு ஒரு பழமொழி இருக்கு. மானங்கட்டவர்களுக்கு எதற்கு வான வேடிக்கைன்னு? டிடிவி யார் முதல்ல? டிடிவி எங்க போயிருந்தாரு? போன எலெக்ஷனுக்கு என்ன செஞ்சாரு? பாஜக காரன் கூப்பிட்டா போய் மண்டி விடுவீங்களா? பாஜக மண்டிட்டாரா இல்லையா? தேர்தல நிக்காம பிரச்சாரம் பண்ணாம ஓடி ஒளிஞ்சாரா இல்லையா? அப்படி அவரு தவழ்ந்தாரு, இவர் மண்டிட்டாரு. எடப்பாடி எல்லாம் வந்துட்டு ஒரே மெட்டீரியல் தான், ஒரே பீஸ் தான். சரியா? எல்லாம் மானங்கட்ட குரூப். நீ உன் சொத்தை காப்பாத்திக்கிறதுனா வராத, அரசியலுக்கு வராத. அவனா மிரட்டிட்டான்ல, சொத்தை புடுங்குவேன், ஓடி போயிரு, கட்சி கூட்டணி ஏத்துக்கிறியா, நான் சொல்றத கேக்குறியா, இல்ல சொத்தை புடுங்குவான்னு சொன்னா மூடிக்கிட்டு வாழை சுருட்டிக்கிட்டு போயிட்டே டிடிவி.
இப்ப என்னத்துக்கு வந்து மீடியால கொடுக்குற கேனப்ப எவனை ஓட்டு போடுவாங்கன்னா ஏன்னா உங்க சொந்த காப்பாத்துறதுக்காக எதை வேணா எவன்கிட்ட வேணா விட்டுட்டு போவீங்க, எவன்கிட்ட வேணா தூக்கி விட்டு போவீங்க. முனியன் காணா, சசிகலா அம்மையார காணா, பூரா காணாம போயிட்டீங்க அவங்க மிரட்டினாங்கன்னு சொல்லி சொத்தா காப்பாத்ததான் நான் போனேன். பணக்காரங்க, அதாவது அண்ணா வந்துட்டு ஒண்ணு தெளிவா சொன்னாரு, பணக்காரங்க அரசியலுக்குள்ள வர்றது குஷ்டரோகிகள் வந்துட்டு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா? குஷ்டரோகிகள் வந்துட்டு இந்த மாதிரி இடங்களை அதை நம்ம சொல்லக்கூடாது, அந்த அவங்கள நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆயிடும். அதனால இப்படிப்பட்ட ஆட்கள் பணத்தை காப்பாத்துறவன்னா நீ வராத, போராடுறவன் இருக்கா நீ வெளியே போ, கேம விட்டு வெளியே போ, சிறை பார்த்தவன் வா, போராடினவன் வா, சரியா? ஏழை மக்கள்ல இருந்து வா, விவசாயில இருந்து வா, திருட்டு பைய களவாணி பைய சொத்தை காப்பாத்துறவங்க எதுக்கு வர்ற நீ? இப்ப நீ டிடிவி என்ன கொள்கையை நீங்க காப்பாற்ற போறீங்க? ஒரு வெங்காயம் கிடையாது. பாஜகவுடைய கொள்கை தானே உங்க கொள்கை. கை நீட்டா விரட்டு நீட்டா சரண்டர் ஆயிடுவீங்கல்ல, இல்லையா? என்னத்துக்கு இந்த இது? அப்ப இவர்கள் இப்ப செங்கோட்டையன் வந்துட்டா, செங்கோட்டையன் எப்படி ஆளு? அவருக்கு வந்துட்டு இந்த ஃபுட்போர்டுன்னு பட்ட பேரு செங்கோட்டையனுக்கு. கார்ல அம்மா கார்ல அடிமை, அது ஃபுட்போர்டுன்னு பேரு, டயர் நக்கிகள்னு பேரு. ஓபிஎஸ் எப்படின்னு தெரியும், அது ஒரு டயர் நக்கி, அது ஒரு மிக்சரு, அது ஒரு ஒண்ணுக்கு ஆகாத அடிமை. டிடிவி ஒரு காட்டி கொடுக்குற ஆளு, அது போன எலெக்ஷன்ல தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் சேர்ந்து, இவர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்கன்னா அதை உங்களை மாதிரி ஊடகத்துல இருந்து இவர்கள் சேர்த்து விட்டார்கள், இந்த அணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க, ஏங்க டென்ஷன் பண்றீங்க? அதாவதுங்க 8 கோடி பேர் இருக்கான். இவெல்லாம் ஒரு காலத்துல அரசியல் உணர்ந்தான்னு வச்சுக்கோங்க, இலங்கை மாதிரி பங்களாவா புகுந்து கொளுத்துவேன், சரிங்களா? இலங்கை மாதிரி உங்க அரண்மனை பூரா கொளுத்து விடுவேன். விவரம் தெரியாம இருக்கான். அதனால விஜய் பின்னால ஓடுவோமான்னு ஓடிக்கிட்டு இருக்கான், சரியா? விவரம் தெரியாத பக்கங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கான், சரியா? ஆனா எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறோம், சொல்லி கொடுப்போம், எல்லாருக்கும் சொல்லி கொடுப்போம். எந்த மாடு எது ஆடு, எது காடை கவுதாரி, எது நரி ஓனான்னு சொல்லி கொடுப்போம், ரைட்டா? அதை நிறுத்தவே போறது இல்லை. எனவே இப்ப இது போன்ற தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கக்கூடிய அயோக்கியர்கள் எந்த கூட்டணியா போனா என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு? அதனால அந்த இந்த பேட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப காமெடியா கேலி கூத்தா இருக்கு. இவர்கள் எல்லாம் பாஜகவினுடைய சாட்டையின் கீழே நின்றுகிட்டு விளையாடக்கூடிய பிள்ளக்கா பசங்க. அரசியலா சொன்னா பிள்ளக்கா பசங்க. அவன் சொத்து 1000 வச்சுட்டு போறான், பிள்ளக்கா பசங்க அவனுக்கு. இவங்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல கூட்டணியா வந்துட்டான், உடனே உன்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவன் மேல என்ன உங்களுக்கு மரியாதை? ஒரு என்ன சொல்ற, ஒரு ஹைகோர்ட்டும் கிடையாது, ஒரு ஹைகோர்ட் மரியாதையும் கிடையாது, புரியுதா? அதனால ஒண்ணும் கிடையாது அப்படின்றத தெரிவிச்சுக்கிற விரும்புறேன். அதனால தயவு செஞ்சு ஊடகங்கள் ஒரு நபரை சொல்லும் போது அவருடைய வரலாறுலாம் எடுத்து காட்டுங்க. இவர்கள் யாருக்கு வேலை பார்க்கிறாங்க, எதுக்கு வேலை பார்க்கிறாங்க, எதை நோக்கி நம்மளை அழைத்து செல்ல போறாங்கன்றதை அம்பலப்படுத்தி பேசுங்க, சரியா? அதனால அந்த மூவருக்கும் சேர்ந்து கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன். இதெல்லாம் தமிழ்நாட்டுல, சரிங்களா, வெறும் அரசியல் தண்டங்களை ஒழிக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அரசியல் கழிவுகள், குப்பைகள், கூட்டி தள்ள வேண்டிய குப்பைகள் இதெல்லாம், சரியா? அந்த லிஸ்ட்ல இப்ப விஜய் வந்துகிட்டு இருக்கார். அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களையும் தமிழர்களையும் பாதுகாத்துக்கணும்னு சொன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டிய தேவையில இருக்கு, சரியா? இதை நான் வற்புறுத்தி தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்யும். நன்றி சார். நன்றிங்க.